உலகெங்கும் உள்ள மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. என்றும் நம் எம்பெருமான் முருகப்பெருமான் வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவை சன்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான பயிற்சிங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க. லக்ன அடிப்படையில் சனி பகவான் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். ஏன்னா சனி பகவானினோட வக்ரகால பயிற்சி உங்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்களில் தொடங்குதுங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு நவம்பர் மாதம் வரைக்கும், இப்போ நடக்கக்கூடிய நாட்கள்லேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் 4 மாத காலங்கள் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறீங்க. என்னங்க எடுத்த உடனே ராஜயோகம்னு சொல்கிறீங்க? நல்லா பாருங்கள், இதில் ஒரு ஸ்பெஷலான பலன் நம்ம கொடுக்குறோம். யாருமே கொடுக்காத பலன் நம்ம கொடுக்குறோம். என்ன தெரியுங்களா? சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது, குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது. ஏன்னா குருவோட வீட்டில் சனி பகவான் இருக்காருங்க. ஏன்னா 2 கிரகமுமே சுயசாரம் வாங்க போகுதுங்க. நல்லா பார்த்துக்கோங்க. 2 கிரகமும் சுயசாரம் வாங்கி பயணிக்கும் போது குருவும் சனி பகவானும் யாருடைய ஜாதகத்தில் யோகமாக இருக்கோ அவங்க எல்லாருமே ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு பக்காவாக இருக்குதுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும். ஏன்னா சனி பகவான் தான் ஒரு மனுஷனுக்கு இயக்கத்திற்கு காரகன், தொழிலுக்கு காரகன், உத்தியோகத்துக்கு காரகன், நம்மோட ஆயுளுக்கு காரகன். சனி கொடுக்க யார் தடுப்பார்னு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலனை ராஜயோகத்தை கொடுக்க போகிறாரு. இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, பொதுவாகவே மிதுன ராசி காலபுருஷனுடைய 3வது ராசி தாங்க மிதுன ராசி. எந்த ஒரு விஷயத்துலையும் தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் வலம் வரக்கூடியவங்க தாங்க நம்ம மிதுன ராசி. பொதுவாகவே மிதுன ராசி அப்படின்னாவே நம்ம எல்லாருக்கும் தெரியும் 3வது ராசி தாங்க. இருந்தாலும் பெருமாளினுடைய அனுக்கிரகம் பெற்ற ராசி மிதுன ராசிங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பெருமாளினுடைய அனுக்கிரகம் பெற்ற ஒரே ராசிங்க. புத்திசாலியான குணம் கொண்டது யாருன்னா அது நீங்கள் தாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. பயங்கரமான புத்திசாலியாக ஒரு விஷயத்தை பல வாட்டி யோசித்து சிந்திச்சு இறங்கக்கூடிய ஒரே ராசினா அது மிதுனம் 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 தாங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் திறமையான குணம் இருக்கும் உங்ககிட்ட. எப்படி எதுலேயுமே திறமையான குணம் இருக்கும்? எந்த வேலை கொடுத்தாலும் சரிங்க, அந்த வேலையை கரெக்டாக கச்சிதமாக முடிக்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி கொண்ட ஒரே ராசி மிதுன ராசி தாங்க. படிச்சிருக்கவே மாட்டாங்க. இவங்கள மாதிரி யாருமே கணக்கு போட முடியாது. இவங்கள மாதிரி யாருமே அறிவாக யோசிக்க முடியாது. இவங்கள மாதிரி யாருமே புத்திசாலியாக இருக்கவும் முடியாதுங்க. மிதுனம் திறமைக்கு நீங்கள் தாங்க அதிபதி. எது வந்தாலும் சரி அதை எதிர்த்து நின்று ஜெயிக்கணும். எப்படி பேசணும், எப்படி பழகணும், எந்த காரியத்தை எப்படி பேசினா நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் பவர் கொண்ட ஒரே ராசி மிதுன ராசிங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானினுடைய வக்கரமான கிரக பயிற்சி எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுதுங்க. இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் உங்கள் லைஃப்பில் என்னென்ன விஷயம் மாறப்போகுது இதுக்கான பதிவு தாங்க இது. கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு மனுஷனுக்கு சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது. இதை நிறைய பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் சனி பகவான் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு யோகத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் மட்டும்தாங்க. தொழிலுக்கு காரகன், ஆயுளுக்கு காரகன், ஜீவனக்காரகன், மக்கள் தொடர்புக்கு அவர் தாங்க அதிபதி. இந்த வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்துக்குமே அதிபதி அவர் தாங்க. நம்ம அந்தஸ்து கௌரவத்தோடு இருக்கணும்னா சனி பகவான் நல்லா இருக்கணும் ஜாதகத்தில். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்கள் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் என்னங்க பண்ணார்? 12ஆம் இடத்துல குரு இருந்தாருங்க. கேட்டு பாருங்கள். வருமானத்துலேயும் தொழிலையும் எவ்வளோ விலாஸ் ஆகிருக்கும் கேட்டு பாருங்கள். இதை நான் எல்லாத்துக்கும் சொல்லலை. யாருடைய ஜாதகத்தில் சரியான அமைப்பு இல்லையோ, தொழிலையும் லாபத்துலேயும், கணவன் மனைவி உடல் உபாதைகள்லையும் கண்டிப்பாக பிரச்சனை வந்திருக்குங்க. நிறைய தரையில் கொடுத்துட்டாரு. ரீசெண்டாக பாருங்கள், இந்த ஜனவரி மாதத்துலேருந்து ஒரு 5-6 வேலை மாறி இருப்பாங்க. வேலை கிடைக்காம கூட நிறைய வீட்டில் இருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எடுத்த உடனே எப்படி சொல்கிறீங்க? கண்டிப்பாக நீசத்தில் இருந்தாருங்க.
ஜனவரி மாதம் நீச்சத்தில் இருந்தாருங்க. குடும்பத்திலையும் கடனையும் பகையையும் பொருளாதாரத்திலையும் வறுமையிலையும் மாட்டிக்கிட்டு ரொம்பவே பிளாக் ஆகி போய் இருந்தீங்க. நிறைய பேர் மிதுன ராசிக்காரங்க ஸ்டெடியான ஒரு மைண்டே இவங்கக்கிட்ட இல்லை. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துட்டாங்க, அந்த பணம் கிடைக்கலன்னா கையில் வரலை, அந்த பணமும் வரலை, அந்த பொருளாதாரம் அந்த இடத்துல ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. கடன் பிரச்சனை இருக்குது, பகை பிரச்சனை இருக்குது, எதிரி பிரச்சனை இருக்குது, எல்லாமே நான் பார்த்துட்டு உக்காந்துருக்கேன். நிம்மதிங்கிற விஷயமே எனக்கு இல்லை. லைஃப்பில் கேட்டு பாருங்கள். அது படிப்பாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், கடன் பகை எதிரி வம்பு வழக்கை பிரச்சனையை பார்க்காத நாளே இல்லைங்க. தின பிரச்சனை தாங்க. தாய்மாமன் உறவு நல்லா பார்த்துக்கோங்க. தாய்மாமன் உறவு உங்களுடைய கணவன் மனைவி சாந்தம் திருமணத்தை பேசி கிட்ட போகும்போது ஸ்டாப் ஆகிறது. இந்த மாதிரி தடைகள் அதே மாதிரி பாருங்கள், நிறைய பேருக்கு திடீர் பயணங்கள், திடீர் அலைச்சல், ரொம்ப அலைச்சல் அதிகமாக இருந்திருக்கும். இந்த ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கும். எவ்வளவு தான் ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே இருக்கிறது, எனக்கு நல்ல பலனே கிடையாது அப்படிங்கிற சிந்தனைக்கு போனது யாருன்னா மிதுன ராசிக்காரங்க தாங்க. ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்ததும் மிதுன ராசி தான். இப்போ தனியாக ஜாதகம் எடுத்து பார்த்துக்கோங்க. உங்கள் லக்னத்திலிருந்து சனி பகவான் எப்படி இருக்காரு, நல்லா இருக்காருன்னு பார்த்துட்டு எடுங்க. ஏன்னா இப்போ ஒரு சூப்பரான யோகம் இருக்குது தெரியுங்களா. மிதுனத்துக்கு செம்மையான ஒரு யோகம் இருக்குங்க. குருவும் சனியும் ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா சூப்பர் டைமுங்க. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அதிக ஜாதகம் கொடுத்தது மிதுனம். அதனால் சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு ஸ்பெஷலான பலன் கொடுக்க போகிறேங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சுயசாரம் வாங்கி குரு போகிறாருங்க. எதில்? புனர்பூசத்துக்கு போகிறாரு. அது ஒன்று நல்லதான். அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் இந்த அடுத்த மாதம் 3ஆம் தேதிக்கு அப்புறமா அவர் புரட்டாதி நட்சத்திரம், அவரும் குருவோட சரத்தில் போகிற, ரெண்டுமே குரு சாரத்தில் போகுது. அப்போ ஏதோ நகையோ பணமோ சேமிப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வரப்போகுதுங்க. ஏதோ ஒரு விஷயம், பெருசாக ஒரு விஷயம், நல்ல விஷயம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான அறிகுறிகள் எல்லாம் இப்போவே தெரிஞ்சிருக்குங்க. உங்களுக்கு யோகம் கண்டிப்பாக இருக்கும். பொருளாதாரத்தில் வருமானத்தில் நீங்கள் பெரிய லெவலுக்கு வருவீங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி பொருளாதாரத்தில் வருமானத்தில் பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு வருங்க. சேமிப்பே இல்லை, எனக்கு கடன் இருக்குன்னா இப்போ கடன் அடைச்சிருவீங்க. நிறைய பேர் ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருந்துட்டாவே கடன் அடைக்கப்படுங்க. உங்களுடைய பிரச்சனை சரி பண்ணப்படும். வருமானம் எனக்கு மேலே பெரிய லெவலுக்கு வருவீங்க. பயங்கரமான யோகத்தை இப்போ சனி பகவான் அள்ளி கொடுத்துட்டு போயிடுவாருங்க. காரணம் என்ன தெரியுங்களா? குருவும் சனியும் யோகத்தில் இருக்குது. அது இல்லாமல் சனி பகவானினுடைய பார்வை பாருங்கள், 12ஆம் இடத்தை பார்த்து, 4ஆம் இடத்தை பார்த்து, அடுத்தது 7ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. கண்டிப்பாக யோகம் இருக்குங்க. சூப்பரான யோகம். குருவோட பார்வை 1ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை அவர் பார்க்குறாருங்க. 9 பார்க்குறாரு. பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவாரு. குடும்பத்தில் பாருங்கள், சேமிப்பு, வருமானம், இன்கம் நல்லா இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கிற வழக்குகள்லாம் இருக்காதுங்க. ஒரு இடத்த விற்கணும், ஒரு பூமியை வாங்கணும், இந்த மாதிரி எனக்கு இதன் மூலமாக காசு வரணும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு அது மூலமாக காசு வரப்போகுதுங்க. இடம், பூமி, இது மூலமாக காசு பணங்கள் வரக்கூடிய அமைப்பு பக்காவாக இருக்குது. ஏன்னா இடப்பிரச்சனை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணி அதிகமாக சொல்கிறீங்க. என்ன காரணம்? ஏன்னா சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்தால் இடம் வாங்கினா ராஜா, இல்லை வீடு வாங்கினா ராஜா, சொத்து வாங்கணும். அவர் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. நீ வீட்டை வாங்கி இடத்த வாங்கு, வீடை கட்டு அப்படிங்கிறாரு. அப்போ ஜாதகத்தில் நல்லா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கான யோகம் இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. இது 100% உண்மைங்க. வழக்கு சார்ந்த விஷயம் அலைஞ்சிட்டு இருக்கீங்க, அந்த வழக்கெல்லாம் இப்போ சரி பண்ணி கொடுத்துருவாரு. பொருளாதாரத்தில் வருமானம் நல்லா இருக்குங்க. சகோதர சகோதரி வகைகளில் உங்களுக்கு அன்பு பாராட்டுவாங்க. அதே மாதிரி பாருங்கள், நிரந்தரமான வேலை, சூப்பர் வேலை கிடைச்சதா கிடைக்கலையா, வெளிநாட்டில் நல்ல வேலை பார்க்குறீங்களா, அவங்களுக்கு எல்லாமே வேலை உத்தியோகம் மாறுங்க. கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போனாலும் வேலை பார்க்குறவங்களோட உத்தியோகம் நல்லா இருக்குங்க. அரசாங்க வேலை நிறைய பேருக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. இதை நான் எழுதியே குறிப்புங்க. ஏன்னா லக்னத்தில் சூரியன் இருக்கிறதுனால, யார் லக்னத்தில் சூரியன் இருக்கோ கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் சூரிய பகவான் சொந்த வீட்டை தொற்றுவாருங்க. கண்டிப்பாக அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடச்சிருங்க. கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் நல்ல
விஷயங்கள் நடக்கும். அதற்கான யோகம் உங்களுக்கு இருக்குங்க. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அரசியலும் அரசாங்கம் ரெண்டுமே இருக்கும். அதே மாதிரி கடன் அடைப்பீங்க. லோன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சால்வ் ஆயிருங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கை அமோகமாக அமையறதுக்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. நல்லவங்க கெட்டவங்கன்னு யாரையுமே ஒதுக்கி வைக்காமல் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடிய குணாதிசயங்களை கொண்ட மிதுன ராசி. நவ கிரகங்களில் இளவரசன்னு சொல்லக்கூடிய புதன் பகவான ராசி அதிபதியை கொண்டவங்க. எடுத்த காரியத்தை திறன்பட செஞ்சு முடிக்கக்கூடியவங்க. உறுதியாக செயல்பட்டு நினச்சதை அடையக்கூடியவங்க. இதுக்கும் மேலே மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் வாழ்ந்து வரக்கூடியவங்களும் நீங்கள் தான். இது என்னங்க பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு புத்தி சாதுரியம் கொண்டவங்க. உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ஊரே பேசக்கூடிய அளவுக்கு 10 குட் நியூஸோடு வந்திருக்குங்க இந்த வீடியோ பதிவு. ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயமாக இருக்க போகுது. எப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை இனி வரக்கூடிய நாட்கள் கிடைக்க போகுதுங்க. ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு கால் வைக்கக்கூடிய இடம் எல்லாமே தண்ணி வெடி கிடையாதுங்க. ரோட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திருமணம், வெளிநாடு யோகம் எல்லாமே சாதகம். ஒரே குஷி தான் போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ஜாய் பண்ணி வாழக்கூடிய மிதுன ராசிக்காரர்களாக இனி இருக்க போறீங்க. இந்த விஸ்வாசு வருஷம் இனி வரக்கூடிய இந்த நாட்களில் மிதுன ராசிக்கு சூரிய பகவானினோட பெயர்ச்சி தான் இல்லையா. தமிழ் மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவானின் இடம்பெயரக்கூடிய பொருத்தம். ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் பொதுவாக இந்த மாதாந்திர கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களோட மாதத்தை வச்சு தாங்க இந்த மாதத்தோட பலன்களை கணிக்க முடியும். அந்த வகையில் சூரிய பகவான் இப்போ எங்கே போயிருக்காருன்னா மிதுன ராசிக்கு, உங்களுடைய சொந்த ராசிக்கு வந்திருக்காரு. இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி தரக்கூடியதாக இருக்க போகுதுங்க. சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சிக்கு போகிறாரு. ஸோ இதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் போடக்கூடிய எல்லா முயற்சிகளுமே வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகுதுங்க. அதிர்ஷ்டங்கள் இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குதா செய்துங்க. அதையும் சேர்த்து தெளிவாக பார்ப்போம். எது நல்லது, எது கெட்டது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எப்படியெல்லாம் நாசுக்காக பழச்சிக்க தெளிவாக பார்க்கலாம். மிதுன ராசி மிருக சீரிட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் 3 பாதங்களும் அடக்குங்க. அதாவது ஒட்டு மொத்தமாக 9 பாதங்களை கொண்ட ராசி தாங்க மிதுன ராசி. உங்கள் ராசியோட அதிபதி புதன். இவர் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நேரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டங்க. விசேஷமான ஒரு அமைப்பு. நாங்கள் ஜோதிடத்தில் சொல்லணும்னா உங்கள் ராசியில் குரு, சூரியன் நல்ல நிலையில் இருக்கிறதுனால இனி ஏற்றம் தான். உங்கள் வாழ்க்கையில் இவங்க 2 பேரும் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்குறாங்க. எடுத்த காரியங்கள், செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி மாற்றம்னு பார்த்தோன்னா உங்கள் ராசியில் 6க்கும் 11க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால தொழிலில், புதிய வேலையில் மிகுந்த தடையை சந்திப்பீங்க. நான் இப்போ தான் கொஞ்சம் நல்லதாக சொன்னேன், உடனே தடைன்னு சொல்கிறேன். இருந்தாலுமே இனி தொழிலில் நல்ல மாற்றத்தை தான் பார்ப்பீங்க. கூடவே சொல்லிட்டேன்னா யார் என்ன செஞ்சாலும் சரி வளர்ச்சி தான். ஏன்னா சூரிய பகவான் ஒட்டுமொத்தமாக உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடியவர். உங்களோட ராசியில் வெளிச்சம் தரார போயிடுவாரா, வெளிச்சம் தராமல் போயிடுவாரா. அடுத்தது குரு, முழு சுபத்துவம். இவரெலாம் இருக்கப்ப உங்களுக்கு என்னங்க கவலை, ஓகேங்களா. அதாவது அதிர்ஷ்டமும் அமைப்பு உங்களுக்கு சாதகமாக நிற்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெற போகிறீங்க. இந்த வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேது எல்லாருமே உங்களுடைய ராசியில் நல்ல நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய்
செவ்வாய், இந்த 4 கிரகங்களை வச்சு மாத பலன்கள் சொல்லப்படுது இல்லையா. ஸோ இவங்க எல்லாருமே உங்களுக்கு சாதகம். ஒட்டுமொத்தமாக சொல்கிறேங்க, முயற்சிகளில் வெற்றி கொடுக்குறாங்க. திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க, நீங்கள் என்ன செஞ்சாலும் அது வெற்றியடையும். உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதியான சூரியன் ராசியில் இருக்கிறது மிகப்பெரிய அமைப்பு, யோகம். இதோட குரு பகவானும் புதன் பகவானும் சேர்ந்திருக்கிறது. என்ன தம்பி உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஒரு 8 எடுத்து வைய, நான் உன்னை 10 8 கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறது மாதிரி தொட்டதெல்லாம் வெற்றி அடைய போகுதுங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றம் உண்டாக போகுது. திருமண பாக்கியம் உண்டாகுதுங்க. ஆண்கள் பெண்கள் யாராக வேணால் இருங்க, இல்லை மறுமணத்துக்கு வரன்னு பார்த்தா கூட சரி, நல்ல வரணும். அதே போல் குழந்தை பிராப்தம் இருக்குங்க. நீண்ட நாட்களாக திருமணமாகியுமே குழந்தை வரம் கிடைக்காம அது கனவாகவே இருந்த உங்களுக்கு அந்த கனவு பழிக்க போகுதுங்க. வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்குது. வேலைக்காகவோ உயர்கல்விக்காகவோ மிதுன ராசி வெளிநாட்டுக்கு போவீங்க. அதே மாதிரி பணமே குறி தந்தை வழி சொத்துக்கள் உங்களை வந்து சேரும். தந்தையோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க. இதோட பார்த்தோன்னா ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல போகிறாரு. பண வரவுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. எந்தெந்த இடத்துல நீங்கள் கால் வச்சாலுமே அங்கங்கே உங்களுக்கு பண வரவு இருக்கும். சொல்லப்போனால் பணத்தின் மீது கால் வைக்கிற மாதிரி கூட உங்களுக்கு தொட்டதெல்லாம் புழங்க மாற்றம் மாதிரி பணம் வந்துக்கிட்டே இருக்குங்க. விட்டதை பிடிப்பீங்க. பணத்தை நோக்கியே உங்களோட பயணங்கள் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் விலை உயர்ந்த பொருட்களை அடையக்கூடிய யோகம் இருக்குது. சொத்து சேர்க்கை இருக்குது. வண்டி வாகன வசதி வாய்ப்புகள் இருக்குங்க. எல்லாமே பல மடங்கு இருக்க போகுது. திருமண யுகம் எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்கள் ராசியில் சூரியன் இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக கிடைக்குங்க. திரும்ப திரும்ப சொல்கிறதான், முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் சும்மா எண்ணத்தில் நினைக்கிறது எல்லாமே பழிக்குங்க. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல பழக்கங்களை கொடுக்க போகிறாரு. 2வது, திருமணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கூட முன்ன சொன்ன மாதிரி தான் திருமணம் நடக்கும். எல்லாத்துலேயுமே வெற்றி பெற போகிறீங்க. மூத்த உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல ஏற்றம் உண்டாகும். இதோட சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறதுனால கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் பெருகுங்க. சுப செலவுகள் உண்டாகும். மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு சொந்த நாட்டுக்கு திரும்புறதுக்கான யோகம் இருக்குங்க. புதிய வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. வேலையின் மூலமா வெளிநாடு வெளிமாநிலங்கள் போகக்கூடிய யோகம் இருக்கு. இங்கிருந்து அங்கே போகலாம், அங்கிருந்து இங்கே வரலாம். ஒரு எண்ணம் போல வாழ்க்கை உங்கள் கையில் அமையுங்க. அதே மாதிரி தொழில், இந்த ஐடி வேலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பு. கலை தொழிலில் இருக்கவங்க, ஆடிட்டிங்கில் இருக்கீங்க, இல்லை அக்கௌண்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா கவிஞர் கட்டுயாளர்கள் இந்த தொழில் செஞ்சாலும் சரிங்க, தொழில் ரீதியாக மிதுன ராசிக்கு நல்ல ஒரு வளர்ச்சி எடுக்குதுங்க. அற்புதமான காலகட்டம். அதை குறிப்பாக சொல்கிறேன். மிதுன ராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க மிதுன ராசியோட எந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலுமே நீங்கள் என்ன துறையில் இருந்தாலும் சரிங்க, வேலைக்கு போங்க போகாதீங்க, வீட்டில் இருங்க, தொழில் பண்ணுங்க, எதுவாக இருந்தாலுமே சரி, யாராக இருந்தாலுமே சரி, நல்ல வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள்னே சொல்லலாங்க. ஸோ இப்போ இந்த அதிர்ஷ்டங்கள் இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு நிலைச்சிருக்க அனுதினமும் விநாயக பெருமானுக்கு வழிபாடு செய்யணும். அது விநாயக பெருமான் கோயிலுக்கு தினம் தினம் 10 குடம் தண்ணீர் கொடுத்து அபிஷேகம் செய்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்குங்க. இது மட்டும் இல்லாமல் நிதி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே தீர்வுக்கு வரும். கோர்ட்டு கேஸு வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருங்க. கைக்கு வரவே வராதுன்னு நினச்ச பணம் கைக்கு வரும். சொத்து சுகம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். வாழ்க்கை துணைக்கு தேவையான ஆடை அபகரணங்கள் பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. வேலை வியாபாரம் எல்லாமே களை கட்ட போகுது. ஆனால் என்னன்னா குடும்பம் ராசி செய்யக்கூடாத விஷயம் ஒன்றுங்க. என்ன தெரியுமா, யாரையுமே பகச்சிக்காதீங்க. நல்லவனோ கெட்டவனோ எல்லாரும் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் தேவை. அதே மாதிரி பேச்சில் கவனம் தேவை. முன்கோபத்தை குறைச்சிக்கணுங்க. இதோட ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்கிறது. இந்த ராகு கால வேளையில் துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது மிதுன ராசிக்கு இந்த
இந்த நாட்கள் வந்து எப்படிப்பட்ட பொது பலன்களை தான் இப்போ பார்த்தோம். இப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, மற்றவங்களோட வளர்ச்சிக்காக மற்றவங்களோட வாழ்க்கைக்காக தன்னுடைய உழைப்பை தானமாக கொடுக்கக்கூடியவங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் புத்தி சாதுரியம் கொண்ட உங்களுக்கு யோகமான நாட்கள்ங்க. தைரிய வீரியக்காரகன் செவ்வாயும் ஞான மோட்சகாரன் கேதுவும் சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையுமே வெற்றியாக மாற்றுங்க. இதனால் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், விரும்பிய இடத்த வாங்குவீங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கவங்க நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே கைக்கு வரும். உதறி சென்ற உறவுகள் எல்லாருமே உங்களை வந்துட்டு தேடிட்டு வருவாங்க, உங்களை வந்து சொந்தம் கொண்டாடுவாங்க. எல்லாருக்கும் நீங்கள் உதவி